மழை கடிசா வருமாப்பா? என்னப்பா மழை கடிசா வருமா? என்ன மழை கடிசா வருமாங்க? ரெண்டு அடுப்பு இருந்தா தானே சமையத்துக்காகும். இந்த அடுப்பால போதுமா எப்படுக்கு என்ன ரெண்டாள் படுக்கலாம் அப்படின்னாங்க. இதுக்குள்ளேயே 3 நாள் படுக்கிறோம்ல. இதுக்கு எனக்கு 3 நாள் ஜம்பு வருது. நான் ஓரத்துல கரெக்டான நேரத்துக்கு முடிப்பு வந்துருது. சரி வா நீ சாப்பிட்டு வா. நீ சாப்பிட்டியா? நான் சோறு தின்னுட்டு களி எப்பா இப்போ களியா சோறு தின்னுட்டு அது என்னது சட்டியில வேகு சாரு அது என்னது அது அதுவா இன்னும் இருக்குது அது கொஞ்சம் வச்சிருந்தது. நீ தென்னிமே குழம்பு தின்னுவியா? அதுக்கு உனக்காக வச்சு அதை பார்த்து கொள்ள தின்னாது. ஏதோ சாப்பிட்டுக்கலாமாயா? தின்னலாம் தாளிச்சு தாளிச்சாலும் உருண்டை கழி தின்ன மாட்டாரு. வளர்க்க வேண்டாம். அதெல்லாம் போய் படிக்க கழிச்சு எடுத்து வச்சிட வேண்டியது. ரசத்தை கழிச்சு கொடுத்தாலும் தின்னுக்குறாங்க. அப்படியே சுத்தம் பார்த்து வெறும் புளியவே கரைச்சி வச்சுக்கணும் சாப்பிட்டு. அப்படிப்பட்ட நல்ல தேவையாலும் போக நாம தின்றது தானும் நாங்க தின்றது நீனும். போன் போடுறதுக்கு அதுக்கு நீ வச்சுக்க போச்சுக்குவ வந்த போன நினைக்கிறேன். எங்க போறது? இப்போ தம்பி எடுத்துன்னு வந்துக்குது. அது நீ வச்சுக்க தான் எடுத்துன்னு போய் அங்கே வந்தோன்னு எங்க கீழே வந்துடும். போர்வு தாழ்வு நீளம் இல்லை அது போத்தக்கு வச்சுக்க நிற்கிறேன். ஐயா எனக்கு ஒரு பேத்தக்குது நான் போச்சுக்கிறேன். எனக்கு அது போகுது. அதே 10 சிறையில் போச்சுக்குவேன். அது வந்த போக வேணுமால இது கிழிஞ்சது ராஜா. அந்த பாட்டை வந்து கொடுத்ததே இல்லை. எல்லாம் போய் விட்டு கிடக்குது. பழச்சாட்டுங்குது. இப்போ சோறு வை கேட்டு கப்பு இருக்குதான கண்ணு? ஆமாயா. முதல்ல அப்படி காத்து திரோன்னு வரும். இப்பெல்லாம் காத்தெல்லாம் வருதில்ல. அது மறுக்கு இடிக்கிறதாண்டா அது இடிக்கணும். எப்போ இந்த ஊர் கட்டினத்தே இடிக்க முடியும். எப்போ கட்டு என்ன நேற்று காய்ச்சி ஓட்டுக்கிறாங்களா? வெறும் கொட்டையை அரிசி சாமி ரேஷன் கடையிலையா? சாமி அது சாறு ரசமானாலும் முடிக்கிறதுல விதை போகுது. என்ன அடி வேக வச்சாலும் முடியட்டலாம். அப்புறம் வந்து எந்த குழம்பு வச்சாலும் உருண்டை கட்டினா ஜூட சோறு தின்னாத்தான். ரொம்பவே கொட்டையா? கொஞ்ச நேரம் ஆயிட்டா முடிக்க முடியல. கையெல்லாம் நோகுது சோத்தை முடிக்கணும். எத்தனை கிலோ போட்டாங்க ரேஷன்ல? நம்மளுக்கு போடுறது 20 கிலோ தான். 20 கிலோ அரிசி தான். முதல்ல 35 கிலோ அரிசி வந்து அரிசி அந்த கூட்டு பால் மாத்திர கூட நல்லா இருந்தது. அரிசி தின்னி அப்புறம் சோறு நல்லா இல்லையா? நல்லா தான் இருந்தது. இப்ப கொடுத்துட்டு வெறும் கொட்டன்றேன். அதே இந்த 3 நாள் அதைத்தான் ஆக்குறேன். அரிசி இல்லை பட்டாத்து இருந்துட்டு அப்ப அதைத்தான் அதை விட்டாலும் வழி இல்லை.
அங்கே அந்த குறையில குறையில் பிடிக்கணுக்கு வரலாம் செடி கொடி வச்சு செடி விடுங்கிறா குப்பை அந்த முருங்கை மரத்தாண்ட இருட்டுக்குள்ளையா இது வெளிச்சுங்க வெளிச்சங்க வெளிச்சுங்க. இந்த நேரத்துக்கு முந்தா நேரத்து வந்துருச்சு சாமி. ஆனையா இந்த நேரத்துக்கு தான் தண்ணிக்கு போனான். கணக்கா ஆத்துல நிக்கவும் இவனும் தண்ணிக்கு போகவும் ஆள் வரும். இந்த நேரம் வந்துருச்சு. சத்தம் போட்டு சத்தம் போட்டுட்டே ஓடுற ஆத்துல இருக்கிற சாமி சத்தம் போடான்னு சொல்லி எங்க குப்பனை தண்ணிக்கு போகும்போதா போயிட்டான் தண்ணிக்கு. அப்புறம் ஆனைகிட்ட வந்துருச்சு. முடிச்சுன்னு வந்தது. எத்தனை மணி இருக்கு? இந்த நேரத்துக்கு தான் 7 மணிக்கு. 7 மணிக்கு பாப்பா 6 7 மணி ஆச்சா? அப்போ அப்படித்தான் இருக்கும். அப்புறம் நான் ஓடுனா சரி நம்ம டே குப்பா பேசுறதே இல்ல. அப்புறம் பேசுறா போய் அங்க போய் அவத்துல தட்டுறான் அந்த நேர்ல அந்த மாட்டு அண்ணன் ஆத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கிற போது ஆனை வந்தாச்சு. வந்து போகுது விட்டுருந்தா போயிருக்கோம். அடே அது கொஞ்சம் சத்தம் பண்ணிட்டானோ கட்டி தட்டை கட்டி அடிச்சு நானும் இங்க தட்டை அடிச்சு தினமணி மகராஜ் அப்புறம் அவத்தி நிச்சுக்கிச்சுன்னு தெரியல. மேல அப்படியே ஏறுத்துன்னு தெரியல. அப்புறம் வந்துட்டான். சேலத்திலே வெகுனார் மட்டும் சொகுடு அடிச்சுன்னு இருந்தது. வெகுனார் மட்டும் சின்னவனால குக்கி நின்றுட்டுதான் இந்த பக்கம் வரலாமா அப்படி தாண்டி தட்டுக்குதுன்ட்டு வந்துட்டான். அப்புறம் போயிட்டு அங்க வடக்க சாலச்சி காட்டுக்கு போயிட்டு அங்க சத்தம் பண்ணோம். போய் சுத்திட்டு மறுக்கு இதுல வந்தது. மதிய ராத்திரியில விடிய இல்ல இந்த 5 மணிக்கு திரும்பி வருது. இதுலதான் வருது. இதுல போறது. இதுல போகலன்னா இதுல போனா அதுல போய் இதுல வருது. அது ஏன் சொல்ற வகுத்துக்கு இல்லாத பறக்குது பாவம். சாமி நம்ம ஒரு ஜென்மத்துக்கு இத்தனை வாடு. அப்புறம் அது அச்சோட்டு கொல்லிக்காட்டு வச்சுட்டு இறத்துட்டாங்க. என்னக்குது பாக்கெட்ல ஒரு அளவுல எனக்கு காட்டுகள்ல தான் வெள்ளாம இருக்குது. அதெல்லாம் இறத்துக்க எல்லாம் இறத்த விட்டுக்கணும். நீ எங்க போய் தின்னதோ என்ன ஒண்ணுதான் இல்லை நம்மளுக்கு எல்லாம் தெரியறதில்ல. கடையில இப்ப சாப்பிட்டான் போயிட்டான். இல்ல காட்டுல ஆனை வரைக்கும் தண்ணி எல்லாம் போகல. கடம்பூர் 2 பேரும் போய் ஹோட்டல் கடையில சாப்பாடு வச்சு அப்புறம் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப நீ சோறு மிச்சம் இங்கேயுமே இல்ல சாப்பிடுவோம். அப்படி 3 பரோட்டா தான் தின்னாப்ல. அதான் ஆளுக்காத்தானு தின்னுவீங்க. எத்தனை தின்னு நான் சாப்பிடல. நான் வீட்டுக்கு போய்க்கிறேன்ட்டேன். பசி இல்லை எனக்கு. அப்புறம் சரி குப்பனை கூட்டிட்டு போய் மத்தியானம் சாப்பிடலான்னுது. சரிப்பா பைக்கு தான் இருக்குது போயிட்டே வந்துடலான்னு பசிக்கு தின்னல இன்னைக்கு. மாட்டுக்கழுத்து வந்தது அப்பதான் வந்தா நீ வந்த கொஞ்சம் அதான் சாப்பிட்டாப்புல. ராத்திரிக்கு பசிக்குமா இருக்கு. நான் வெடியாவது சாப்பிட்டதுதான். என்ன இட்லியா தோசையா புரோட்டையா ஆப்பாயலா ஊத்தாப்பா வாங்கி கொடுத்துடா. தீயோனுடா என்னது ஆப்பாயில ஆப்பாயில அப்புறம் வந்து இந்த முள் பாயில ஆப்பாயில் அப்புறம் நமக்கு தெரியாது. இல்ல ஆப்பாயில் எப்படிக்குன்னு தெரியாது. ஆப்பாயில் சொன்னாங்க அது எப்படிக்குதோ. அதான் மொட்டைதான். அது மொட்டு பண்றாங்க. ஆம்லேட்ன்றதா அது மொட்டு தோஸ்ட் மொட்டு அது ஆம்பலேட் ரோஸ்ட். அப்படின்னா மொட்டை உடச்சு அதுலயே ரோஸ்ட். முட்டை ரோஸ்ட். ஆமா ஆனா இதுங்குது நல்லங்குது நமக்கு தெரியுதுல. எப்படி போயிடுவோம் இந்த புரோட்டா திட்டு வந்துட்டேன். இங்க போ மத்தியானம் சோறு இல்ல போ இங்க மத்தியானம் சோறு காத்துச்சு மேல 6 மணி கூட 7 மணி கூட ஆகிறதெல்லாம் போகுது தண்ணிக்கு. உட்கார்றா போறேன் வீட்டுக்கு. காணும் இன்னும் இன்னைக்கு வரல காண ஆனையா மேல அப்புறம் ஆளமண்ட முறிக்கிறது. இப்பதான் நான் திறந்துட்டு வந்தாலும் இங்க சுத்தி இருப்பான். முருங்கேடா கப்பு நின்றுக்குது. இன்னும் பொடுங்களை கடை கண்டுபிடிப்பேன். பொடுங்கள சுத்தி சுத்தி கண்டுபிடிக்க முடியல. ஆனைய வெறும் செடி பொடுங்க முடுறதுல அந்த இல்ல வாசம் அடிச்சதாங்க. வடக்கதான் வாசம் அடிச்சது. அது அங்கதான் வரும் ஒண்டியாட்டங்க.
அங்க வார ஆளு தீயடும் அப்புறம் இப்போ ராஜி அங்க வார அங்க வார கம்முனு. ஆ. வெந்துடாதா ஓ. இது கண்டிப்பா முழங்குடா. அதான் அதை கொட்டுவா நீ கம்முங்க. அது எப்படி இப்போ எங்க வைக்குதுன்னு பாரு. காலுக்கு தீ நான் பார்க்கணும் தீக்கு வந்திருக்கோம். இப்படி வளர்த்துங்க அப்பா. நீ முதல்ல படுத்து அப்படி அங்கேயே தலையை அங்கேயே வைக்கிறேன். அதான் அடே இப்படி வச்சு தெக்க தலை வளர்த்தாங்கட்டிக்கலாமா? நானே நைட்டு நாங்க வயசு அப்படி இல்ல. அடுப்பு காலை வச்சு அப்புறம் அது காலை கொட்டுதான் நோகாதா? அங்க படுக்கிற என்னப்பா அறிவு எடுத்து வைக்கிற? தலை இங்கதான் வைக்குது. இது வைக்குது. அதான் வச்சு பழக்கம் அப்படி அடுத்து நீ படுக்க சொல்லக்கூடாது. உரிமனால நீட்டிக்கின காலா இல்ல முழங்குவ. இல்ல ஒண்ணு முழங்க மாட்டீங்க. ஒண்ணு முழங்க மாட்டேன். நீ இதா இந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் பசங்க இங்க படுத்துன்னு கால் வச்சு எங்க அங்க படுக்கிறாங்க? அடுப்புக்கு நீ கால் நட்டாத. அதான் அண்ணன் இங்க படுத்துனுக்கு கால் வெந்து போயிருமாப்பா. எப்பவும் எப்படிப்பா படுப்பேன்? என்ன மனுஷனே என்ன பண்ண மாயிரத்து கொட்டுனப்பியா என்ன மனுஷனே என்ன கம்முனு சரியில்ல. எப்பவும் எப்படிப்பா படுப்பேன்? சம்மந்தமெல்லாம் படுத்து கிரி பார்த்து கால் நீட்டி படுத்துக்கிறேன். என் காலை அப்படி வச்சு இப்படி இந்த இப்படி எப்ப வைக்கிறாள் வையா? ஆகுற நீ அடுப்புக்கு கால் நட்டாத. அதான். அப்படி தொடங்கி என்ன இப்ப புத்தி நம்ம கேனு இருக்கிறத இன்னும் அங்க வைக்காது தாள. அதான் எங்க வச்சிருந்த இத்தனை நாளா? குடுத்து பாரு தின்றதுக்கு எப்படி இருந்ததுன்னு. அது இது என்ன இங்க மயிறு பொழுங்கி வைக்கிற போய் பாரு. உனக்கு காலாண்டு தான் தலை வச்சிருந்தா எங்க கால் நின்றுக்கிற பாரு அடுப்புக்கு. அத 300 ரூபா கொடுத்தா 20 ரூபா கையில் கொடுக்குறேன். 20 ரூபா கையில கொடுத்தாராம். 1 கிலோ கறி கொடுத்தேன். அதான் 250 ரூபா. கால் இல்ல ம் காலு கழிச்சு வெட்டி கொடுக்குறான். எடை போட்டு தான் கொடுக்குறாங்க. கொடுக்குறான். கோழிக்கறி தான் ஒரே ஒரு சின்ன தட்டம் 4 துண்டு வச்சு கொடுப்பான். 100 ரூபா. ஆட்டுக்கறி ஆட்டுக்கறியில வாங்கி தின்ன முடியும். ஹோட்டல் கறியில இங்கெல்லாம் எவனும் போடுறதே இல்லை. வாங்கி திங்கிறதுக்கு எவனும் இருக்கிறான்? எவனும் இல்ல. கம்முனு மீன் பொரிச்சு வச்சிருந்தாலும் கூட அதுவும் 40 ரூபா ஒரு துண்டு. 40 ரூபாயா? அப்புறம் ஏன் கடவுள கம்முனு மீனவே நான் வாணிபுரத்துக்கு போனேன்னா 2 ரூபாய்க்கு மீன் கொடுத்தாங்க. இப்போ எண்ணெயில பொரிச்சு மிளகு எப்போ இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி வாங்கி இருப்பேன். இல்ல மீனை வாங்கிட்டு வந்தேன் பொரிச்சுட்டாங்க. நாமளே பொரிச்சுக்கலாம். வெங்காயம் 2 ரூபாய்க்கு மீன் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் அன்னைக்கு. அது அத்தான் அது எப்பன்னா வாணிபுரத்துல ஒரு அது எப்பன்னா இப்ப இல்ல எப்ப கருவாட்டிக்குதா கரும்பாட்டுக்கும் கூட இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட கொடுத்துருக்க மாட்டான். அங்க இல்ல வேலைதான். இல்ல அது மீன் வந்து சோடு அப்பயே 5 ரூபா 5 ரூபா சோடு மீன் 5 ரூபா பவாய் இல்ல வித்தது. 2 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது இப்ப இல்ல சின்ன பையன் குழந்தைல அப்பெல்லாம் வந்து பார்த்தேன்னா போற 7 ரூபாய் 7 இட்லி 1 ரூபாய். இது அந்த சாலையில தட்டு சாலையில அதெல்லாம் முதல்ல சின்ன குழந்தை சாலை இருப்பாங்க. தட்டு சாலையில இருப்பாங்க அப்போ. அப்ப இப்ப இல்ல போதும். அப்ப என்ன கவனிக்க மாட்டல கடை கம்மி தாங்க. எத்தனை கடைன்னா ஒரு 3 கடை 4 கடை இருக்கும். அப்ப செட்டியார் கடை ஒண்ணுக்கும் அவ்வளவுதான். இப்ப இங்க இருந்து எடுத்ததுன்னா அங்கேயும் கடை 4 ரோடு போக மட்டும் கடை இருக்குது. சத்தியமங்கலம் போற வரைக்கும் திருமணம் பார்க்க மேல கடையதான். ரொம்பவே அரிசி பெருசு பெருசா இருக்குது ஐயா. ஆமா உப்பு கொடுத்துட்டா. ஏன்னா 2 உப்பு கொடுத்துட்டா. எனக்கெல்லாம் சாமி சாமி நல்லா நறுக்கி பண்ணி திணிச்சாரு. இப்ப பரவாயில்ல அரிசி ஒரு இது பாருலாம். அப்படி காடு வைக்கிற அப்படின்னா மேல சோறு சின்ன உப்பு காணும். சின்னப்பெல்லாம் காலம் முடிஞ்சது. இப்பெல்லாம் அந்த அடிச்சு அடிந்த சோறு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே புளிங்கின்னு இருக்குது. நல்லா இருக்கானா? 2 உப்பு போட்டுக்கிறியாண்ணா? ஒண்ணு வேட சாமி. நீ கம்மன் தின்னு. சரி நீ சாப்பிடு போட்டு. உப்பு போட்டுக்கினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. உப்பு போட்டா கசக்கு. இதுக்கு மேல போட்டா. ஆமா. பொரியல நோமினாலும் வறுத்துட்டு அந்த கோசை. ஓ மொட்டை கோசைவா நான் தான் வச்சேன். பாருலாம்.
நீ வரவே இல்லை. தேங்காய் அங்கே பையன் கொடுத்து விட்டுருந்த ஒரு காய் அதை போட்டு ஆ வறுத்துருந்தது. ராசன்னு கூட 2 வயிற்று தின்னுட்டு அப்படின்னு ம் ரசம் வச்சு ம் அதை பொரியல் பண்ணியிருந்தான். இல்லை வெளியே போச்சே தான் கோசு. ம் ரசம் வைக்கிற அதுலேயே கோச்சிலே பேசி வச்சு தின்னுங்க. ம் வெளிவா தோசை சோத்து போட்டு போய்ங்கலாம். ம் ம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அது கறிக்காட்டு கூட்டாட்டி மட்டும் காய்ச்சிக்கிறாங்க. சாதம் குழம்பு தான் இருக்கிறேன் ஆனால் நான் காய்ச்சல. காலிப்புலவர் ஆடு காலிப்புலவர் குழம்பு வச்சதே இல்லையா? நான் வைக்கவும் இல்லை வாங்கின்னு வரல. ஆடு நான் குழம்பு மட்டும் தின்னுக்கிறேன். எங்க தின்னூரில் தின்னுக்கிறேன் அண்ணன் வீட்டில் ஆனா குழம்பு பண்ணியிருந்தாங்க. இவங்க இதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், வாங்கிக்கிறேம்மா. இந்த அவரைக்காய்ங்க இது மட்டும்தான் தின்னுவாங்க. கோசு இப்படி எல்லாம் தின்ன மாட்டாங்க. பன்னெண்டுக்கு தின்னுவாங்க. ம் அது கிடைக்கிறதா. ஆனா இது இதுக்கு கால் குழம்பு இருக்குதுல்ல, ம் இதுலயும் வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? ம் இந்த என்னமோ இது பண்றாங்க. அப்படியே அப்படியே பார்த்த கறி மாதிரி ம் பொடி போட்டு படைஞ்சு ம் அப்படியே கறி ஆட்டுமே, கோழி கறி ஆட்டுமே எண்ணெயில் போட்டுறாங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு அதை ம் அது என்ன, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு என்ன இது என்னமா கறி மசாலா புரியுமாங்க? குழம்பு கூட வச்சு வேண்டாமா, எனக்கு வேண்டாம், போதும் ஐயா. மாவு போட்டு பெரட்டி எண்ணெயில் போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டு காலிப்புலவரவா? சிக்கன் தான் சொன்னாங்க. சிக்கன் சிக்கன் காலிப்புலவர் சிக்கனா? நான் சத்திலானா ம் வாழைத்தண்டை பார்த்து கொடுத்துக்கிறாங்க. வாழைத்தண்டு பார்த்து ம் வெறும் வாழைத்தண்டை இப்போ ஊரில் அது நடக்குது. நடத்துங்க தானே வாழைத்தண்டு குருந்து வாமாயாட்டம் ம் நறுக்கி போட்டு ம் ம் சாப்பிட்டா நல்லா. அது பொரியல் பண்ணிங்கன்னா நல்லா. தொழில் தான். அதெல்லாம் தின்னுக்கிறேன். இந்த கால் புலவரம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. சரி, அவ்வளவுதான் எனக்கு பண்ணுறேன். கறி வறுக்கிற மாதிரியே தான். கால் பவுன் நான் 7 தின்னுக்கிறேண்ணா. கட்சி ஆட்டம் தானே. ம் ம் சொல்லுங்கப்பா. ம் போதும் தின்னாண்ணா, இன்னும் கொஞ்சம் வாங்கி. போதும் போதும். ஏன் புரோட்டா ஊறிச்சா? அதெல்லாம் போதும். அது எனக்கு நீ வர்ற வாட்டுக்கிறது எனக்கு மூளைக்கு பத்தும் மாவு. ஆனால் 3 புரோட்டா போயிட்டு வந்துட்டு அண்ணன் இன்னும் போட்டு வந்துச்சு போச்சு அம்மிட்டு வந்துட்டு. சரி நீ வளைச்சு நாய்க்கு போட்டு கருமால் ஒரு நேரத்தில் மண்ணில் வச்சிடாது. ஒரு கருமால் கொண்டு வை. சோறு அடிச்சு ஒன்றும் வேண்டாம், போதையா. இன்னொரு இத்தனை போட்டுக்க. வேண்டாம் வேண்டாம். ம் முடியாது. ரேஷன் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டா போதுமாயா, பசிக்குது இல்லை. ம் அது அந்த கொட்டையச்சுக்கு அது குறுக்க மக்க வந்துடுது. நான் காத்தால ஒருத்தன் தின்னுனேன். இன்ன வரைக்கும் அப்படி இருங்களுக்கு. சொல்லுன்னு சிரிக்கிட்டு வா. அப்புறம் நம்ம என்ன பண்றது? ராயும் அரைக்கல. ஒவ்வொரு அரிசிக்கு அப்படியே அந்த ராயாசத்தை கூட கழிகள் பண்ணிக்கலாம். அப்படியே அப்படியே ஏசுங்கோட்டை இறங்குது. ம் இறங்க மாட்டேங்குது. அன்னை வாட்டில் திரும்ப வா. வரேன் சாப்பிட்டுறா. சாப்பிடுச்சு சாப்பிடு. தின்ட்டு பாவா. நீனும் கொஞ்சம் தின்றதே இல்லை, வெளியாலும் தின்னவே நீனும். நான் தின்றேன். இப்போ நான் மட்டும் தின்னாத அப்புறம் எங்கே போகிறேன்? நீனும் தின்னேன். அதான் 2 வாய் அப்படி கெஞ்சி கெஞ்சி அடிக்கலாம். அடி இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கணும். ஆனால் இருந்தாலும் இதே மாதிரி ஆச்சு கேலாச்சு. அது வேற குழம்பு. அது சோறு நல்லா போட்டு சோறு பூவாட்டாயிருது. அது கேரளாச்சு கேவலம். கடைக்கு நான் சாணம் வாங்கி தின்றது, கடைக்கு நானே தின்ட்டு வந்தேன். நான் ஊர் சாப்பாடு வேற, கடை சாப்பாடு வேற, தெரியுமா? ம் ம் என்ன நான் கடை சாப்பாடுல எச்சா காசு ஆகும், இது கம்மி ஆகும். என்னது இதுதான் நீ 2 போட்டு செமி சாப்பாடு போதாயா, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் போட்டு சொன்னேன். வேண்டாம். சரி சரி. குழம்பு நல்லா என்னய்யா? குழம்பு 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 நல்லா இருந்தது ஐயா. அது ஒரு பொடியில் ஒன்றும் இல்லை. அப்புறம்
உருளைக்கிழங்கு சாம்பார் நல்ல சார் நல்லா இருந்தது ஐயா. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்துவானா? எண்ணெய் டப்பா அவுத்திட்டு எண்ணெய் டப்பா கட்டிடு ஆயிடுது ஓயில் பாரு பாட்டுன்னு சொல்லுது பாரு. கடுகு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்தா அங்க வைக்கவே இல்லை, வச்சு போட்டேன். வாழை வச்சுருவா நல்லா வணங்கணும். தக்காளி எல்லாம் கரைஞ்சிரும். கல்லுப்பு லேசம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய். சரி காய எடுத்து கொட்டு. சரியா தண்ணி ஊற்ற மாட்டேன். ஊற்றணும், இப்போ ஊற்றக்கூடாது. நல்ல எண்ணெயிலேயே வணங்கட்டும். ஆகும் டிவி போல் போல் அரிசி ஒரு பெரட்டி விடு, அப்புறம் அழிச்சிக்காம. எப்படி அப்படின்னு கூமிக்காதண்ணா. அப்படி கழிச்சு விடு. நான் அரிச்சு போடு உள்ள. அதை போடு. ஏடு போச்சா கழிச்சுடு, நல்லா கிழக்கு கழிச்சுடு. அப்படி கழிச்சுடு. அப்படி கழிச்சு அப்படியே விட்டுருவானு. அப்படி விட்டுரு. ரைட் விட்டுரு. அது வேக்காடு பிடிச்சி விடு. போடாத எடுத்து இப்போ போட்டது அப்படி அப்படி தள்ளக்கூடாது. சென்ட்ரல் மட்டும் கழிச்சு விடு. அப்படி கழிச்சு விடு. அப்போ விட்டுரு வேகட்டு விட்டுரு. அவ்வளோதான் விடு. கையால் போய் கழுவுனால சுத்தமாக எண்ணெய் திரண்டு கலர் பாரு எப்படி திரும்புதுன்னு குழம்பு. ஒரே கொதி வந்ததுன்னா போதும், இறக்கி போடலாம்.
கேரட்டு, பீன்ஸு, சோயா. இதுமாதிரி தமிழில் தெரியல இதுக்கு பேர். இப்போ உருண்டை உருண்டையாக இருக்குது. இதுக்கு என்னமோ பிரியாணிக்குள்ள போடுவாங்க. இதுக்கு என்னென்ன பேர்? இதுக்கு என்ன பேர்? இந்த உருண்டை உருண்டையாக இருக்குது அதுக்கு. ம், என்ன பேருன்னு தெரியல, எனக்கும் தெரியல. அது இல்லை, பிரியாணிக்குள்ள போடுறோம்ல இந்த உருண்டை உருண்டையா, இந்த காய்கறி பிரியாணிக்குள்ள போடுவாங்களாயா? அது என்ன, அதுக்கு என்னயா பேர்? பிரியாணியா? இது இந்த உருண்டை உருண்டையாக போட்டோம்லையா? பாலிஷ் கொண்டாட்டா அதுக்கு என்னயா பேர்? அது என்ன வேற? சோயா பீன்ஸா? பீன்ஸ் கிழங்கு. இது சோயாபீன்ஸ் கிழங்கு தான். கிழங்கு தான், அதுவும் கிழங்கு தான். அதுதான் சூப்பர். நேற்று காலையில் சாப்பிட்டதே பாட்டா? நேற்று காலையில் சாப்பிட்டது தானே என் பாட்டா? நல்லா இருக்குதா? நேற்று எப்படி இருந்து இன்னைக்கு எப்படி இருந்தது? நேற்று கணக்கு வேறு. ம், இஞ்சித்து கணக்கு வேற. குழம்பு வேணுமா பாட்டா? ம், வேணுமா? அண்ணா இந்த காயோட கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கொடுத்துருண்ணா. காய் குழம்பெல்லாம் கொண்டு வந்து கொடு. பாட்டுக்கா. ஆ, சரியா? ம், போடு. அப்படி இன்னும் தின்னு பாட்டா. காலையில் இன்னும் ஒரு வேலை தின்னா நாளைக்கு தானே. காரம் 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 உள்ள போட்டுக்கோ. ஏண்டா ஐயா காரமெல்லாம் இல்லையா? ஐயா நீ சாப்பிட்டு பாரு, நேற்று இருந்த காரம் கூட இல்லையா?
நீ சாப்பிடாயா? இல்லை இல்லை நான் அப்புறம் நீ சாப்பிட்டு பாரு, அப்போ தான் தெரியும். சரி ஆக்குனது உடனே தின்னா தான் ஆகும். கொஞ்சம் சோறு போட்டு தின்னு பாரு. காய் போடலையா? இந்த காய் நிற்குது அண்ணனுக்கு இருக்குது. ஐயா நான் என்ன இது அப்புறம் நீ போடாயா எல்லாத்துக்கும். வெறும் சாத்த வச்சது இருக்கு. போ அள்ளி போடாயா சாப்பிட்டு. இப்பதான் அப்படி முன்னாடி மேலே வேலை செஞ்ச ஆளுக்கு நீ எல்லாம் என்ன வேணுவேன்? இது நீ கொஞ்சம் எனக்கு தான் நம்ம செய்கிறோம் கேட்குறோம். கழிச்சனாலும் கேள்வி, ரெண்டுக்கு போனாலும் கேள்வி. சாப்பிட்டியாண்ணா? வெளியால் என்ன சாப்பிட்டேன்? வடிச்ச சோறு பருப்பிச்சாரா? மத்தியானம் மணியாச்சு சாப்பாட்டு நேரமா? மணி 4. பசி ஆகலையா? பசி ஆகாத அளவுக்கு அப்படி என்ன காலையில் சாப்பிட்டேன்? மத்தியானம் பசிக்கல. இப்போ பசிக்குதா? போதும் பசிக்கும். இப்போ அதுக்கும் பசிக்காது. என்ன பசிக்குங்கிற பசிக்காதுங்கிற? பசிக்கும். பசிக்கும். பசிச்சா கூட பசிக்குது பசிக்கலங்கிறது சொல்ல தெரியுறதில்ல. குழந்தைய நீர் என்ன ஒரு சாமி குழந்தையெல்லாம் இல்லை. பாடு இன்னைக்கெல்லாம் பயங்கர கடுசாதுக்குதா. இன்னைக்கு வேலை இன்னைக்கு கடுசாட்டுக்குதா. போய் மாட்டை கட்டிட்டு அப்புறம் இல்லை அதெல்லாம் ஒன்று பண்ணி சாயந்தரம் வச்சேன். சாயந்தரம் வச்சுட்டு போய் கொஞ்சம் வேற வந்துட்டு இதை கொத்தலாம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு. அது கொத்துனா மழை வந்தால் எதுவும் தோழணும் இல்லாமல்ல செம்மு விட்டு அப்படி போதாயிருதானே அது செலவு ஒன்று பாங்குற பாலி இல்லை. சோளம் வச்சா சோளத்தை வச்சா சோத்துக்கு ஆகுமா ஐயா? ஏஜா ராகி, இந்த குதிரைபாலி, சாமை, காட்டு நெல், அவரை, துவரை, தட்டைக்கொட்டை, பச்சை பயிறு, இப்படி பயிர் போட்டால் சோத்துக்கு ஆகுமா? எதுக்குமே கொத்தி விட்டு கருமாந்திரம் பிடிச்சி சோளத்தை வச்சு எனக்கு கையாகுது. எப்படியா கொத்தி விட்டா அது ஒன்று போட்டுக்கலாமல்ல. செடியில் பிடி விட்டா மழைங்கானம் மாறிங்கானமே எங்கே கொடுக்குதானே? எங்கே கொடுக்குது? வெங்காயத்து கொடுக்குது. சரி அப்படி கொடுக்குது.
இங்கே வந்து தானே மழை பெஞ்சு தானே ம் தட்டுக்கோட்டை நட்டு விடலாமல்ல உள்ள அது மழை வரதானே அதுதான் நம்மளுக்கு மழைப்பாடு பெரிய பாடு மழை பெஞ்சானா கொச்சுன்னு பிள்ளைலாம் அடிச்சு வீச்சா தண்ணி எடுத்தியா தண்ணி ம் எடுக்கணும் ம் நடதாயா போட்டு சாவடிக்குது நான் ஒரு நடை வந்து மறுபடி உன்னை ஒரு நடவை கூட்டிகிட்டு போய் எனக்கு பாருங்க எத்தனை நடைன்னு என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கிறியா ஐயா என்ன நினச்சேன் உனக்கு ஒரு நடையும் எனக்கு 3 நடை ஆகுது இல்லையா அங்கே வந்து அதான் பொருளெல்லாம் இறக்கி வச்சு போட்டு அப்புறம் உன்னையோடியாந்து கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் அந்த மளிகை சாமானை தூக்கிட்டு மறுபடியும் நான் வரணுமில்ல எனக்கு எத்தனை நடை உனக்கெல்லாம் என்ன ஒரே நடை எனக்கு 4 நடை ஆகுதுல்ல அதை பற்றி யோசிச்சியா என்ற கஷ்டத்தை நினச்சியா அப்படித்தான் போகிற மாதிரி வெளியில் தண்ணி கிண்ணி உண்டா குடிச்சிட்டு போகலாங்கிறதுக்கு இப்படியே வடக்குன்னு 5-6 கிலோமீட்டர் நடக்கணும்னா எவன் கையில் ஆகுது பொருளை கொண்டு வர்றது ஒரு நடை உன்னை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு நடை திரும்ப பொருள் எடுக்கிறதுக்கு நடை அதை கொண்டு வந்து ஊடி சேர்த்துறதுக்கு ஒரு நடை எத்தனை ஒருத்தன் தூக்கிட்டு வருது 50 கிலோ ஐயா தூக்கிட்டு வந்துடுவேன் ஐயா அப்புறம் ஆனை வந்துருக்குது பாரு வீட்டுக்கிட்டே சாணி போட்டுருந்தா லத்தி போட்டுருந்தது லத்தி போட்டுருக்குது சக்கே வருதான அதான் உனக்கு பாட்டனுக்கு எல்லாத்துக்கு போர் கொண்டு விட்டுனா அருமையான போர்வே எத்தனை டயரை கொண்டு வருவேன் போட்டால் தானே ஒன்றவே பிடிச்சிட்டீங்க எப்படி ஐயாக்கு சரி டயர் வேணுமா நல்லா மொத்தமான டயர் தான் உனக்கு வேணும் கிழிஞ்சு வச்சு அந்த டயரு அளவு கிழிஞ்சிது 5-6 நாள் நேற்று போட்டுருந்தே ஓட்டாயிரம் போட்டுருந்தியா சரி விடு டயர் கொஞ்சம் பழசாகும் போதே சொல்லணும் ஐயா கிழிஞ்ச கடைசியில் சொன்னா இப்போ என்ன கோமணத்தை கட்டிக்கிறியா என்னங்க பொச்சில் புடச்சிட்டுக்குது கோமணமா கோமணம் அப்படி புடச்சிட்டுக்குதா சூப்பர் போ சரி நல்ல டயராக வாங்கிக்கலாம் வீடு சடவையா ராத்திரி ஆனை வந்துட்டு எங்க ராத்திரி வந்துக்கும் இந்த பக்கம் அதான் அடிக்கும் வேண்டி வச்சிருக்குதே அது வராமல் இருக்கு மணி இப்படியே 4:30 ஆகி போச்சு ஐயா 10 சின்னது ஆனை சின்ன என்ன நல்லா உடச்சி போட்டுருக்கு பாரு இந்த இங்கே பாரு ஐயா இது என்ன ஐயா மணி 4:30 ஆச்சு ஐயா போட்டு சீக்கிரமா பொழுதுக்குள்ளே ஓடியாந்துடணும் இப்போல்லாம் எந்த நேரம் காலமெல்லாம் கிடையாது எந்த நேரத்தில் வேணால் ஆள் நிற்கி காலையிலையா 7 மணிக்காவா அப்புறம் பயமாக்குதா 7 மணிக்கு வருது வெடி வந்து பொழுதுனிக்கு வருது பெரியதில் போடலாம் நம்ம கிளம்பி போகணும் சரி வா போயிட்டு இருட்டு கட்டுறதுக்குள்ளே ஓடிடலாம் சக்கரை தூளெல்லாம் வாங்கியிருக்குது ஆயால் போய் காப்பி வீட்டில் சர்க்கரை இருக்குதா ஒன்றும் இல்லையா காலைல காப்பி குடிக்கலையா அப்படியா சரி பரவாயில்ல வாங்கியிருக்குது சர்க்கரை தூள் எல்லாமே வேணுங்கிறதெல்லாம் வாங்கியிருக்குது ஆயால் போய் காப்பி குடிக்க சொல்லி குடிச்சுக்கலாம்
சரி நட மிச்சரெல்லாம் வாங்கி வந்தியா? மிச்சரா முறுக்கு மிச்சரு பன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்குது. அது காப்பிக்கு காலையில் பொழுதோட காப்பி வச்சு குடிச்சோம்னா 5-6 முறுக்கு மிச்சரம் பன்னு அது ஒன்று தின்னுக்கலாம். எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்குறேன் நெல். இடுப்பு பிடிக்குது ஐயோ. நடக்கணும். 3 நடை ஆகி போச்சு இல்லையா? கஷ்டமாக கேட்கணும். முதல் நேரத்தில் போய் நல்லா இருந்தது. முதல் தடம் தான் தலைமையில மோசமாகி போச்சு. மழை பெஞ்சு மண்ணெல்லாம் பறிச்சிருச்சு. இந்த லட்சத்தில் வேற கல்லு ஜனங்க நான் வாரேன் நீ வேறங்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா தானே தெரியும் நம்ம வளர்ப்பு. ஒரே ராத்திரி கூட தங்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. நம்மளுக்கு கஷ்டம் போதுமல சாமி. காலாவே விட்டுது கல். கரிகாடு காடுராஜா சுத்திர காடுன்னு நாமும் புள்ள தலைமுறைக்கு வேண்டாம், நம்ம ஓடி போயிடலான்ட்டு ஓடிடுவாங்க. இடுப்பு வலிக்கலையே ஐயோ. உனக்கு வலிக்கலையா? உனக்கு எப்படி வலிக்கும்? ஒரு நடை எனக்கெல்லாம் 3 நடை. ஓ அப்பா ஆண்டவனை எம்பெருமாளை மகாமுனியப்பா. சிக்கன் குருமா வெஜ் குருமா? சிக்கன் குருமா கொடுங்க. மத்தியானம் சாப்பிடல, கையாலாம் வேணுங்கிறது அவர் ரொம்ப வாங்கி சாப்பிடணும். குழம்பு நல்லா கொடுங்க. ஆள் நல்லா குழம்பு சொதன்னு ஊற்றி சாப்பிடுவாங்க. ஆம்லெட் வாங்கிக்கணும். ஆம்லெட் நல்லா வயிறு நம்ப சாப்பிடு. ஆமாம். மத்தியானம் வேலைக்கு செஞ்சுட்டு சாப்பிடாம விட்டேன். மீன் புரோட்டா தின்னலாமலாண்ணா? எனக்கு பசிக்கலையே, நீ சாப்பிடு. நான் பசிச்சா சாப்பிட போகிறேன். பசிக்குது, லேட் ஆயிடுச்சு, மத்தியானம் சாப்பிட்லையா, அதனால் இப்போ சாப்பிட்டோம்னா நைட்டுக்கு எதுவும் சாப்பிட முடியாது. ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் அப்படியே நடந்து போனோம்னா கரெக்டாக இருக்குது. ராத்திரி ஏதாவது ஊரில் போய் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு வெட்டி செலவு? ஏன்? ஆமாம், நீ சாப்பிடு வரும். நம்ம நீ மத்தியானம் சாப்பிடலாம், வயிறு நம்ம சாப்பிடு. பரோட்டா நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? கறி குழம்பு, கோழிக்கறி குழம்பு நல்லா இருக்குதா? ஆம்லெட் சொல்லிட்டியா? ஆம்லெட் நல்லா இருக்குதா? ஆம்லெட் தின்னல. அது குழம்பு தனியாக திங்காதையா. ஐயா என்ன பண்ணுறது? ஆம்லெட்டு தொட்டு சாப்பிடுயா. அதுக்கு தான் குழம்பு ஊற்றி இருக்கிறது. குழம்பு தனியாக அவனை சாப்பிடுவானா? ஆம்லெட்டை குழம்புல தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் குழம்பு நான் ஊற்றுனேன். நல்லா இருக்குதான்? நல்லா சாப்பிடு. நீ ஒரு ஆம்லெட் தான் தின்னு. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் ஐயா. நீ தின்னு வளர்ந்தோம்னா சரி, நான் ராத்திரி கீத்திரி ஏதோ சாப்பிட்டுக்கிறேன். மணி 5 ஆகி போச்சுயா. நான் இன்னும் 2 பேரும் சாப்பிட்டு கொண்டு வந்து மையே நேரமாகி போயிடும். ஆனைக்கிட்ட சிக்கிக்குவோம். நீ சாப்பிடு. 2 பரோட்டா வாங்கிக்கோ, சாப்பிடுங்க. இப்போ வயிற்றுக்கெல்லாம் என்னைக்கெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. எதாக இருந்தாலும் வயிற்றுக்கு வந்து பௌத்தில் இடம் இருந்ததுன்னா உரிமையோடு கேட்டு வாங்கி சாப்பிடணும். சாப்பாடெல்லாம் உனக்கு யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், சரியா? ஆமாம், வீதிக்கு தான் உனக்கு கண்ட்ரோலு, சோத்துக்கெல்லாம் உனக்கு கண்ட்ரோல் இல்லை. சரி, ஒரு நம்பிக்கைதா? 3 பரோட்டா போதுமா ஐயா? இது 1 2 வாங்கி சாப்பிடு.
போதுமா? நல்ல சுத்தமாக தின்னு பழகிக்கிறீங்க. சோத்துக்கு கஷ்டப்படுறவங்க தான் அங்கே பண்ணால் சோத்தோட அருமை தெரியும். என்ன சுத்தமாக ஒரு வறுக்கி விடா சாப்பிட்ற எண்ணெய் மறு. சரி கை கழுவிக்கு போகலாம், நேரமாச்சு போகலாம் போ. ரெண்டு டீ சீக்கிரமாக கொடுங்க. ஆமாம் அதெல்லாம் வேண்டாம் ஐயா, இப்போதான் சாப்பாடு சாப்பிட்டோம், மத்தியானம் சாப்பிடல. சரி கொஞ்சம் வகுத்துல போட்டுக்கணும்ல, அதான் விஷயம். ரெண்டு டீ மட்டும் கொடுங்க. இப்போண்ணா மழை வர மாதிரி இருக்குதே. ஆமாங்க. மழை வருமா? வரும். டக்குன்னு டீயை குடிச்சு போட்டு அவர் நம்பிடுதுல பரோட்டா சரியா போச்சா? சரி டீயை குடி. 3 பரோட்டா ஒரு ஆம்லெட் தின்னுக்கிறேன். போதுமா? டீ குடி. அப்படி குடிய டீயவா? டீ சூப்பராக இருக்குதா? எப்படி கூப்பிடண்ணா? பாட்னுக்கு பெட்ஷீட்டு போர்வே சூப்பரா? பாட்னுக்கு இது உனக்கு, இது பாட்னுக்கு, இந்த போர்வை ஆயாளுக்கு. ஆமாம் எப்படி நம்ம குளிர் காலத்துக்கு ஜம்முனுக்குமா? ஆமாம். இங்கே மழை பற்றா பிடிச்சிருதே. நீங்க போகலாம், மழை விட்டான்னு ஓடிடலாம். ஆமாம் நல்லா இருக்குது போர்வே. அது போதும். சூப்பரு. அது போதானே. என்னண்ணா என்ன பண்ணலாம்? நாளைக்கு கட்டலாமா? ஆச்சு 4 கட்டுவாண்ணா. 2 சிப்பா 2 பேர் தூக்கிட்டு வர முடியுமா? 2 பேர் தூக்கி வந்துடும். ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைண்ணா முத்தண்ணி கூட்டி வந்துடலாம் காலையில். ஆளுக்கு ஒரு சிப்பத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம வீட்டுக்கு 50 கிலோ 25 2 சிப்பா. ஆமாம் காலில் இட்டு வந்துடலாம். ஒரே மட்டும் தூக்க முடியாதல்லவா? ஆமாம். வெயிட்டா கனவா இருக்குதா? கரெக்டாக இருக்குதா? ஐயோ மணி 6 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு ஐயா. ஆமாம் அந்த இறக்கத்துல பார்த்து போகணும். குழம்பி ஆடாட்ட தலை குத்திட்டு போயிடாத. அலையில கொஞ்சம் பார்த்து போ. வெளிச்சமுக்குது போயிடலாம் நம்மளுக்கு என்ன. ஒரு நம்பர் தண்ணியாயா? நான் தான் சோறு திங்கில ஞாயிற்றுக்கு என்னையா வந்து சொல்கிறது. கம்மி டீயை குடிச்சு படுத்துக்கலாமா? உனக்கு ராத்திரிக்கு பசிக்குமா? கம்ம நல்லா 2 தின்னு இருந்தால் நல்லா இருந்திருக்கு. என்ன பண்ணுறது? இப்போ பசிக்கல. நைட்டு வெடி வரைக்கும் எப்படி மறுபடி பசி எடுத்ததுன்னா என்ன பண்ணுறது? சோறு நேரத்தில் ஆக்ஷன் எனத்தாக்காயா வீட்டு கட்டினதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணியிருக்கேன். சரி ரைட். நம்ம கூட கொடுத்தா தானே பண்ணேன். அங்கே தான் ஒன்றுமே இல்லைங்கிறியா? என்ன பண்ணியிருப்பாங்க? நான் வரையில் தான் அரிசி பொறுக்கிட்டு இருந்தது. சரிப்பா புளி கரைச்சி 2 உப்பு கல்லை போட்டால் கூட சாராச்சு. ஐயா அவ்வளவுதான். அந்த கத்தால கட்டால கொஞ்சம் பார்த்து போயோ. இல்லை இருந்தால் சொல்ல முடியாது எந்த நேரத்துக்கு எது நிற்கும்னால போல நிலவரம் சொல்ல முடியாது. மத்தியானத்துல குட்டியான கத்துச்சாயா? அது பாங்காட்டுக்குள்ள இருக்கு, தண்ணி குடிச்சு போயிருக்கு. பொழுதான நேரமெல்லாம் சொல்ல முடியாது. ஜாக்கிரதையா பார்த்து போ. சரி போய் சக்கரை தோல் எடுத்து கொடுத்து ஆயால ஒரு டம்ளர் டீ வைக்க சொல்லி பன்னு இருக்குது, பண்ணை தொட்டோம்னா ராத்திரிக்கு பசி இருக்காது. ஏன் பார்க்கலாம்.
பண்ணு இருக்குதுன்னா முறுக்கு இருக்குது. எல்லாமே இருக்குதுல்ல. அப்புறம் நல்லா பன்னு இருக்குது. இப்போ முறுக்கு வேண்டாம், காலையில் இருக்கலாம். பன்னு சார் பன்னு நினச்சிட்டா ராத்திரிக்கு பசிக்க சோறாக்கலைன்னா கூட தொந்தரவு இல்லை. ஏன் ஆ பண்ண தின்னு ம் காப்பி குடிச்சுக்கணும். ம் கப்பில் தீய போட்டுரு சமையல் கட்டில். வெளியே தீ போட்டு மழைகள் வந்துருன்னு நினைக்கிறேன். சமையல் கட்டில் கொஞ்சம் அந்த நேரம் தீய போட்டு கம்மனு உட்காந்துக்கலாம். ஆ இப்போ மழை வராதுண்ணா. வராது. புளியமரத்தடி கூட போட்டுக்கலாம். புளியமரத்தடி இல்லையா? போட்டுக்கலாமா? கட்டை இருக்குதா? சரி அப்படின்னு எடுத்து போடு. சரி ஆயா தீ வைக்கிறதுக்குள்ள தீய போட்டுறிய வெளியே. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். இல்லை நம்ம வாசலே விட்டுக்கலாம். நான் வந்து கறி வைக்கணும்ல. அந்த 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 அடுப்பு இருக்குல்ல, அது பெருங்கட்டையை வச்சா அது மேலேயே வச்சு எரியுது ஐயா. எந்த கையை குத்துது? சரி விடு, புளிய மாத்தாடி போடு. ம் முதல்ல போய் தாத்தனுக்கு நல்லா போர்வி எடுத்து ஜம்முன்னு போத்தி விட்டுலாம். ஆத்தனால ரொம்ப சந்தோஷப்படுவாப்புல. ம் நல்லா மொத்தமான போர்வி இல்லை. என்ன பண்ணுறது? அத்தனை எப்படி தூக்கிட்டு வருவேன்? தூக்கலாம் தூக்கலாம். இப்போ நாளைக்கு போய் தூக்கிட்டு வந்துடலாம். ம் நாளைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்தால் கிடக்குறேன். எல்லாத்தையும் ஒரே நாளில் சமைக்க முடியுமா? ஆ ஓ யோ என்ன ஏது சத்தம் ஓடுது? மயிலா? பார்த்து போயோ. ஆ பார்த்து போயோ. அதுக்கும் தாத்தனுக்கு சொட்டு ஓடுவேன். அரிசி கிரிசி எல்லாத்தையும் நாளைக்கு போய் தூக்கிட்டு வந்துடலாம். ம் இன்னும் கீழே தான் போகணும். தமிழ் அரிசி விடு, அந்த பக்கம் தங்கராசி விட கேட்குற குழந்தைங்க அவங்க வீட்டுக்கும் போகணும். இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறது நாளைக்கு வெடிஞ்சிருந்துச்சு. நான் இங்கே முதல்ல எங்கள் வீட்டுக்கெல்லாம் பொருளுக்கும் தானே தூரம். ஆ எல்லாத்துக்கும் வீட்டுக்கு ஒரே நாளில் போக முடியுமா? ஒவ்வொரு நாளாக போக வேண்டியதான். ம் போகுது போகுது போய்க்கலாம். என்னையும் செருப்புக்கு மேலே முள்ளே ஏறுது ஐயா. செருப்பில் முள்ளே ஏறிச்சா இருக்குது. செருப்பு பொத்துட்டு காலை குத்துது ஐயா. பொக்குதான் இதுலேயே பொக்குதா? அப்புறம் ரப்பர் செருப்பில் உட்காத எங்கேயும் நல்லாவே செருப்பில் ஏறிட்டு தான் இருக்குது. இறக்கத்தில் பார்த்து போக்க போனா மழை வாசம் தான் அடிக்கும். சேர்த்து வாசத்தை காணும் வரும். எதுக்கு கொஞ்சம் பார்த்து போ சித்த. மணி 6 ஆகிடுது. அது இறங்குற நேரம். ம் நல்ல முன்னால் தான் நிற்கி. நமக்கு தெரியாது, அது நம்மளை பார்த்துட்டுருக்கு. நாம் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, அது நம்மளை பார்த்துட்டுருக்கு. முன்னால் நின்னா கூட 2 வைத்தியக்காரனு வரானுங்க, போயிட்டு போகிறானுங்க. நம்ம கொஞ்சம் ஒதுக்கியே நின்றுக்கலாம். அது ஒதுக்கி நினைக்கு மோசமான வாங்காடையா. அப்புறம் பார்த்து போ. ம் ஆனையா? கீழே தண்ணிதான் இல்லையா? அப்புறம் எங்கேயே குடிக்குது? கொஞ்சம் இருக்குதுன்னு குடிக்க வர்றது. போயிடுது. பெரிய சீவன் அல்லவா? ஒரு நாளைக்கு 250 கிலோ தீனி, 500 லிட்டர் தண்ணி, தேவைப்படுற ஜீவன் எங்கே போகு? அப்புறம் கிடைக்குது அதுக்கு கிடைக்கிறதில்ல. அது கிடைக்கப்பா. அதுக்கு வந்து இந்த வெள்ளாம காலம் பாரு. ஆமாம், அதில் அது கிடைச்சிடும். கிடைக்கும். கால் மவுட்டி விடுதுய்யா, வலிக்குது கால். இங்கே செருப்பில் ஒரு முள் இருக்க மாட்டேங்குது. செருப்பை பார்த்துட்டு காலில் ஏறிட்டே இருக்குதுய்யா. அங்கே வீட்டில் போய் பொதிக்கலாம்.
இங்கே பிடுங்கிட்டு வந்தோம்னா நம்ம உழப்ப பிடுங்கிட்டு போயிடும். ஆமாப்பா. அதனால எங்கேயும் நிற்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். கால் வலிச்சாலும் சரி, கை வலிச்சாலும் சரி. பள்ளத்தில் பார்த்துப்போம், வல்ல முடியாது, கரும்பு சத்தம் இல்லாத வந்து நிற்கி. ஆமாம் ஆமாம், அது கல் கூட விட்டாது வந்து தண்ணி குடிக்கும். கல் கூட விட்டாது. கால் வைக்கிறது அப்படியே கால் கடியா மணல் மூட்டையாடு பஞ்சு மூட்டையாடு இருக்குதா, அதுக்கு சத்தமே வைக்கிறது இல்லையா. சரக்குன்னு சத்தம் கூட வைக்கிறது இல்லை. நம்மளது கூட திப்பு திப்புன்னு நம்ம கால் வைக்கிற சத்தம் வருது. பார்த்து போயோ. அது எப்படி அதுதான் எப்படி ஆனேன். ஒரே ஒரு துளி சத்தமாக இருதில்ல, தெரியுதுல்ல. நான் பார்த்து போகிறோம்ல, கப்பல் வந்து அழகாக வந்துடும். பார்த்து போய், ஐயோ பள்ளத்தில் பார்த்து போயா, பார்த்து போயா, பார்த்து போயா. தண்ணி குடிச்சு போகும், தண்ணி குடிச்சு போகும். தண்ணி குடிச்சு அப்புறம் அதுக்காக அப்படியே போகும், போக வேண்டியதான். வந்து மண்டுச்சு. இது எங்கே இந்த இடத்துல இப்போ ரத்தி போட்டுருந்தது ஐயா, எங்கேயே காணோம். இருக்குதுப்பா. தென்ன ஐயா இங்கே வந்து போட்டுருக்குது வரையா. அதுதான் ஆன ரத்தி நாம் அங்கே வறுத்துட்டு இருக்கிற போது இங்கே வந்து போட்டு போய்க்குது. ஆமாம், நம்ம அங்கே இங்கே வேலை வேண்டியதான். அதையும் பார்த்துட்டு அப்புறம் நாம் அங்கேயே வேலை வேண்டியதான். ஓ அப்பா ஏத்தம் ஐயா, மேடு மெதுவாக போ. வர்றது வாங்காட்டு வழியா. தண்ணி குடிச்சு போகுது. கத்தாலே ஆழ்த்தினதா தின்னும். இன்னைக்கே தான் நம்ம இந்த நாய் நம்மளை விட்டுருது ஐயா. தயா ஆன வருதாது. இதில் வரும், இதில் வரும், இதில் வரும். காலி என்னமோ கொஞ்சரானா. ஆமாம், ஏத்த சரியான ஏத்தம் ஐயா. அல்ல வாங்கியா அமுத்தி போட்டியா, நசுக்கா நசுக்கி பார்க்க சுத்த. வெங்காயம். ஆமாம், ஐயா ஒரு வரைக்கும் அது போர்வை எடுத்து பாட்டில் கொடுத்துரு. தக்காளி பழத்தில் நனைஞ்சு போயிருப்போது உடச்சு போட்டு வேணுமா. ஓ அண்ணனுக்கு வழக்காயில் எனக்கு இறக்காயில் அப்படி. இந்தா எண்ணத்துக்கு வலது கையில் குடிக்கணும் ஆகாதான். ஆமாம், அப்படி தான் கொடுக்கணும். நீ குடி. நான் குடிக்கிறேன், நீ குடி. நான் உட்காரவில்லை, குடி. குடி ஆயிரும். மீதியை வச்சுக்க, அப்புறம் குடி, காப்பி குடிச்சிட்டு.